விடியா திமுக எம்பி ஆண்டிமுத்துராசா மீண்டும் சிறை செல்வது உறுதி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உதகையில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த அதிமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது அம்மாவின் அரசு என்ற கழக பொதுச் செயலாளர், உயர் சிகிச்சைக்காக அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது என்றார். கடந்த அதிமுக ஆட்சியில் பசுந்தேயிலைக்கு விலை வீழ்ச்சியின் போது கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய் வழங்கி அதற்கு 2 ரூபாய் மானியம் வழங்கியது அம்மாவின் அரசு என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தையும் நீலகிரி மக்களையும் அதிகமாக நேசித்தவர் புரட்சி தலைவி அம்மா எனவும் அவர் தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா கோயம்புத்தூருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக 80 கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வேணும். இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கின்ற போது வலியுறுத்தினாங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் வலியுறுத்தினாங்க. அறிவுச்சோதர் வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மலை பகுதியில் இருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் 80-85 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும். நிலை மாற வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய ஊட்டி பகுதியிலேயே நீலகிரி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 400 கோடியில மருத்துவ கல்லூரி, சிறப்பான மருத்துவமனை, அருமையான மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை. நீங்க அப்போலோ மருத்துவமனையில என்ன அறுவை சிகிச்சை செய்ய முடியுமோ அதை விட பிரம்மாண்டமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அற்புதமான கட்டடம். தனியார் மருத்துவமனையிலும் கூட இப்படி அற்புதமான கட்டிடத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான படுக்கைகள், அதே ஆபரேஷன் தியேட்டர், இப்படி என்று தனித்தனியாக நானே நேரடியாக பார்த்து பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இப்படி இந்த ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர்கள் இங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை, இங்கேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை, அதுவும் கட்டணம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறலாம். இதெல்லாம் மலைவாழ் மக்களுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீலகிரி மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கிட எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் அளக்கரை கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியது அதிமுக அரசு என்றார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்துராசா இந்த தொகுதிக்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்யாமல் மக்களையும் சந்திக்காமல் வந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். சிந்திச்சு பாருங்க, 1,72,000 கோடி, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். நாம் அடைக்கல, அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடைச்சது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. அழகிரியே அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற வேட்பாளர் திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேரும் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது, திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே அவர் அங்கம் வைக்கின்ற அமைச்சரவை, அங்கம் வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி. அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும்.
எங்க இருப்பாரு? ஏன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் போயிருக்காரு, யாருன்னு தெரியுமில்ல? பாதுகாப்பான இடத்துல இருக்கார். அது மாதிரி பல பேர் போயிருக்கிறாங்க திமுகவில். திமுக ஒரு ஊழல் கட்சி. திமுக ஒரு ஊழல் கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம்.